காவேரி வீட்டுக்கு வந்ததும் தான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறது சாரதா கிட்ட சொன்னா நல்லா இருக்கும் நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் போட்டு தெரிவிங்க. விஜய் வந்து காவேரி வந்தது எல்லாமே நினைச்சு பார்த்துட்டு கண் கலங்குறாங்க. காவேரி நம்மளோட இருக்கிறது நம்ம எவ்வளோ சந்தோஷமா இருந்தோம், ஆனா இப்ப இவன் நம்ம கிட்ட இருந்து கிளம்பி போயிட்டாலே மனசு கஷ்டமா இருக்கே அப்படின்ற மாதிரி படுத்துட்டு இருக்காங்க. காவேரியும் நிவினும் கார்ல போயிட்டு இருக்கும் போது காவேரி இருந்துகிட்டு, நிவின் நானு இவ்வளோ நாளா வந்து விஜயோட இருந்தேன்ல, நான் ரொம்பவே சந்தோஷமா இருந்தேன். ஆனா எப்படி நாள் போச்சுன்னே தெரியல, ஆனா சீக்கிரமா போயிடுச்சு. இப்ப என் மனசு கஷ்டமா இருக்கு, அவரை தனியாவே விட்டுட்டு வந்துட்டோம் அப்படின்ட்டு. நிவின் இருந்துகிட்டு, ஏ காவேரி நீ எதுக்காகவும் கவலைப்படாத, இன்னும் கொஞ்ச நாள் தான், எங்களால தானே நீங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சிங்க, நானே வந்து அத்தை கிட்ட பேசி உங்க ரெண்டு பேர்த்தையும் சேர்த்து வைக்கிறேனா இல்லையான்னு மட்டும் பாரு. யமுனா வந்து கோவத்துல வீட்டுக்கு போனதும், அம்மா நிவின் இங்க வந்தாரா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது சாரதா இருந்துகிட்டு, இங்கெல்லாம் வரலையேடி, நீ எதுக்காக அடி கேக்குற அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு யமுனா இருந்துகிட்டு, அம்மா எப்ப பார்த்தாலும் காவேரி அக்கா வந்து நிவின்க்கு ஃபோன் பண்ணி பேசிக்கிட்டே இருக்காங்க, எனக்கு என்னமோ இன்னும் டவுட்டா தான் இருக்கு அவங்க ரெண்டு பேரும் பேசுறாங்க அப்படின்ட்டு. நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி காவேரி அக்கா வந்து நிவின்க்கு ஃபோன் பண்ணிட்டு தனியா வாங்க மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு இருக்காங்க போல. நான் வந்து கிளாஸ்க்கு போயிருந்தேன்னா அப்போ ரெண்டு பேருமே கார்ல உட்காந்துட்டு போயிட்டு இருக்கிறத நான் பார்த்தமா. அதுக்கப்புறம் நிவின் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் கூட நான் கேட்டேன், ஆனா எந்த ஒரு உண்மையும் சொல்லவே இல்லம்மா. இதனால எங்க ரெண்டு பேத்துக்கும் தேவையில்லாம பிரச்சனை வந்துகிட்டே தாமா இருக்கு. கங்கா வந்து இதை கேட்டுட்டு, என்ன யமுனா நீ நினைச்சிட்டு இருக்க, காவேரி அக்கா அப்படிப்பட்டவெல்லாம் கிடையாது, அவெல்லாம் எப்பயோ திருந்திட்டா, நீ தான் நினைச்சிட்டு இருக்க நிவின் கூட பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. நீ தப்பான பார்வையில பார்த்த அப்படின்னா உனக்கு தப்பா தான் தெரியும். காவேரி அக்கா வந்து நம்ம குடும்பத்துக்கு எவ்வளவு வேலை செஞ்சிருக்கா, நீ அதை கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியா? எப்ப பார்த்தாலும் காவேரி மேல சந்தேகப்பட்டுட்டே தான் இருக்க, உனக்கு அந்த புத்தி போகவே போகாதா? அக்கா அது வந்து எனக்கு அவர் மேல இன்னுமே நம்பிக்கை வரலக்கா, என்னை நம்புங்க. ஆனா நான் சொல்றது நீங்க யாருமே கேட்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும், இருந்தாலும் என்ன பண்றது, என் மனசுக்குள்ள இருக்க கஷ்டம் உங்ககிட்ட யார்ட்டையாவது சொன்னா மட்டும்தான் நிம்மதியா இருக்குன்னு சொல்லிட்டு தான் இங்க வந்தேன். சாரதா வந்துட்டு, யமுனா நீ சொல்றது எல்லாமே கரெக்டாவே இருக்கட்டும், அது உன்னோட வச்சுக்கோ, எதுவா இருந்தாலும் காவேரி வரட்டும், வந்ததுக்கு அப்புறம் நானே வந்து அவகிட்ட கேட்டுட்டு என்ன உண்மைங்கிறது நான் சொல்றேன், சரியா? அந்த டைம்ல நிவினும் காவேரியும் வீட்டுக்கு ரீச் ஆயிடுறாங்க. காவேரி இருந்துகிட்டு, நிவின் நீங்க கொண்டு வந்து விட்டதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கீழே ரெண்டு பேருமே நின்று பேசிட்டு இருக்கிறத யமுனா வந்து மொட்டை மாடியில நின்று பாக்குறாங்க. யமுனா இங்க இருந்து உள்ள போயிட்டு, அம்மா அம்மா கொஞ்சம் சீக்கிரமா வெளியில வாங்க, நான் இப்பதானே சொல்லி முடிச்சேன், பாருங்க எப்படியும் நிவின் தான் காவேரி அக்காவை கூட்டிட்டு வந்திருப்பாங்க, ஆனா வீட்டுக்கு வர மனசு இல்லாம கீழவே ரெண்டு பேருமே தனியா நின்னு பேசிட்டு இருக்காங்க பாத்தீங்களா? கங்கா வந்து இதைய பார்த்துட்டு யமுனாவை பயங்கரமா முறைக்கிறாங்க. நீ எல்லாம் திருந்தவே மாட்டடி, எப்பயும் போல அவங்க ரெண்டு பேரும் சிரிச்சு பேசுவாங்க, அத போய் நீ தப்பா நினைச்சிட்டு இருக்கிறியே. சாரதா இருந்துகிட்டு, இன்னும் கொஞ்ச நேரம் தாண்டி அவங்க ரெண்டு பேரும் மேல வந்துருவாங்க, நானே வந்து காவேரி கிட்ட கேட்டு என்ன உண்மைங்கிறது சொல்றேன், அதுக்கு முன்னாடி யமுனா நீ கொஞ்ச நேரம் வாய் மூடிட்டு அமைதியாரு, காவேரி அக்காட்ட போயிட்டு ஏதாவது ஒரு சண்டை போட்டுட்டு இருக்காத. நிவின் இருந்துகிட்டு, என்ன காவேரி எனக்கு தேங்க்ஸ் எல்லாம் சொல்ற, இதெல்லாம் ஒரு வேலையா? அதுவும் இல்லாம உனக்கு ஏற்கனவே நான் தெரிஞ்சவன் தானே, அதை விட்டுட்டு நீ தேங்க்ஸ் எல்லாம் சொல்றது எனக்கு என்னமோ வேற ஒருத்தவங்கள்ட்ட சொல்ற மாதிரி இருக்கு. நிவின் இருந்துகிட்டு, காவேரி நான் இப்படியே கிளம்புறேன், எனக்கு வீட்டுல கொஞ்சம் வேலை இருக்கு அப்படின்னு சொன்னதும் காவேரி வந்துட்டு, இல்ல நிவின் நீங்க வீட்டுக்கு வந்துட்டு காஃபி குடிச்சிட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து கூட்டிட்டு போறாங்க. காவேரி வந்து வீட்டுக்கு போனதும் யமுனாவை பார்த்துட்டு, வா யமுனா எப்ப வந்த, நீ அன்னைக்கு போயிட்டியே அதுக்கப்புறம் இன்னும் வரலன்னு சொல்லிட்டு அம்மா சொன்னாங்க, ஏன் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. யமுனா வந்துட்டு எதுவுமே பேசாம நின்றுட்டு இருக்கிறத காவேரி பார்த்துட்டு, ஏன் யமுனா உன்கிட்ட தான் நான் வந்து பேசிக்கிட்டு இருக்கேன், எந்த ஒரு பதிலுமே சொல்ல மாட்டேங்கிற. நிவின் போயிட்டு காவேரி கிட்ட, காவேரி அவ ஏதோ கோவத்துல இருப்பா போல, நீங்க ஏன் தேவையில்லாம அவகிட்ட பேசிக்கிட்டு, அவ கோவம் அடங்கினதுக்கு அப்புறம் அவளே வந்து உங்ககிட்ட பேசுவா, வாங்க உள்ள போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே உள்ள போறாங்க. காவேரி வந்து பேக் எல்லாம் உள்ள வச்சுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போகும்போது சாரதா இருந்துட்டு, ஏ காவேரி ஒரு நிமிஷம் அங்கேயே நில்லு, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லும் போது காவேரி வந்து மனசுக்குள்ளேயே, அச்சச்சோ நம்ம விஜய் தான் பார்க்க போனோம்னு சொல்லிட்டு அம்மாக்கு தெரிஞ்சு போச்சோ, அதனாலதான் அம்மா நம்மளை நிக்க சொல்றாங்களோ, சரி எந்த பிரச்சனையா இருந்தாலும் பேசி சமாளிச்சுக்க வேண்டிதான் அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டு இருக்கும் போது சாரதா இருந்துகிட்டு, ஏன் காவேரி நீ ஒர்க் ஷாப் போகும்போது நிவின் தம்பி இங்க இருந்தாரு, அதனால நானே கொண்டு வந்து விட சொன்னேன், இப்போதான் வீட்டுல குமரன் மாமா இருக்கிறாரு இல்ல,
அவருக்கு அப்ப தலைவலியா இருந்தது, அதனால நிவின் தம்பியா வர சொன்னேன். இப்ப நீ எதுக்காக நீ நிவின் கூட வரணும்? என்கிட்டயோ இல்ல குமரன் மாமா கிட்டயோ சொல்லியிருந்த அப்படின்னா குமரன் மாமா வந்து உன்னை அழைச்சிட்டு வந்திருப்பாருல்ல, நீ எதுக்கு தேவையில்லாம இப்ப நிவின் கூட வந்த? காவேரி இருந்துகிட்டு, ஓ அதுதான் யமுனாக்கு இவ்ளோ கோவமா என் மேல? இப்பதான் தெரியுது ஏன் வந்த உடனே என்கிட்ட பேசலங்கிறது எனக்கு நல்லாவே புரிஞ்சுக்கிச்சு. காவேரி போயிட்டு யமுனா கிட்ட, ஏன் யமுனா நீ இப்படி எல்லாம் யோசிக்கிற? எனக்கு ஒண்ணுமே புரியல. நீ வந்து படிச்ச பொண்ணு தானே, அதுவும் இல்லாம நீ இப்ப வந்து கலெக்டருக்கு வேற படிக்கிற. ஆனா இப்படி யாராவது யோசிப்பாங்களா? அம்மா நான் வந்து நிவின் கூட வரணும்னு ஆசைப்பட்டலாம் நான் ஒன்றும் வரல. நான் ஒர்க் ஷாப் போனது நிவின் கூட தான் போனேன். அப்போ நிவின்க்கு தான் எங்க இடம் இருக்குங்கிறது தெரியும். அதை விட்டுட்டு நான் குமரன் மாமா கிட்ட கேட்டேன் அப்படின்னா குமரன் மாமாக்கு இடம் தெரியாதுல்ல. அதனாலதான் நானே வந்து நிவின்க்கு ஃபோன் பண்ணிட்டு என்னை அழைச்சிட்டு போங்கன்னு சொல்லி சொன்னேன். இந்த மாதிரி பிரச்சனை வரும்னு நினைச்சிருந்தேன்னா நான் கண்டிப்பா நிவின்க்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கவே மாட்டேன். யமுனா வந்து கோவத்துல, அக்கா நீ கொஞ்ச நேரம் எதுவுமே பேசாத. நீ வந்து இந்த டைம் மட்டும் இல்ல, எந்த டைமா இருந்தாலும் நீ வந்து நிவின் கூட தான் போயிட்டு வந்துட்டு இருக்கிற. நான் நிறைய தடவை பார்த்திருக்கேன் அப்படின்னு சொன்னதும் நிவின் வந்து இதை கேட்டுட்டு பயங்கரமா டென்ஷன் ஆயிட்டு, இங்க பாரு யமுனா, கொஞ்சம் வாயை மூடிட்டு அமைதியாயிரு, நீ எதுவுமே பேசக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு யமுனா இருந்துகிட்டு, அம்மா நான் தான் சொன்னேன்ல, நான் காவேரி அக்காவை பத்தி பேசினாவே நிவின்க்கு எந்த அளவுக்கு கோவம் வருதுன்ட்டு. யமுனா போயிட்டு காவேரி கிட்ட, அக்கா நீ இப்ப உண்மை சொல்ல போறியா இல்லையா அப்படின்னு சொன்னதும் காவேரி வந்து ரொம்பவே டென்ஷன் ஆயிட்டு, இன்னும் என்னடி இருக்கு நான் உண்மை சொல்றதுக்கு? இங்க பாரு எங்களுக்குள்ள உன்னால தேவையில்லாம பிரச்சனை வந்துகிட்டே தான் இருக்கு அப்படின்னு சொன்னதும் காவேரி வந்து மனசுக்குள்ளேயே, நம்மள மாதிரி அவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சிருவாங்களோ அப்படின்ற மாதிரி ஒரு பயத்துல நம்ம வந்து யமுனா கிட்டயும் எல்லாத்துக்கிட்டையும் உண்மையவே சொல்லிடலாம் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு காவேரி இங்க இருந்து உள்ள போயிட்டு ஹேண்ட்பேக் எடுத்துட்டு அதுல இருக்க ஸ்கேன் ரிப்போர்ட் எடுத்துட்டு வெளியில வராங்க. யமுனா உனக்கு இருக்கிற ஒரே டவுட், நான் ஏன் நிவின் கூட போகணும் வரணும் அதை மட்டும் தானே நீ கேக்குற, அதனால தானே உங்க ரெண்டு பேத்துக்கும் தேவையில்லாம பிரச்சனை வருது. இப்ப சொல்றேன் கேட்டுக்கோ, இந்த ஸ்கேன் ரிப்போர்ட் இதை பாருங்க, நான் வந்து கன்சீவா இருக்கேன் அப்படின்னு சொன்னதும் எல்லாத்துக்குமே பயங்கர அதிர்ச்சி. சாரதா வந்துட்டு, என்னடி சொல்ற, ஏன்டி இத்தனை நாளா எங்க கிட்ட சொல்லாம இருந்த? இந்த விஷயம் வந்து நிவின்க்கு மட்டும்தான் தெரியும், வேற யாருக்குமே தெரியாது. யமுனாவுக்கு இப்ப கூட என் மேல ஒரு கோபம் இருக்கலாம், ஏன் நிவின்க்கு மட்டும் சொன்னேன் அப்படின்ற மாதிரி என்னை கேட்பா. அன்னைக்கு வந்து நான் ஒரு நாள் கோயில்ல நின்றுட்டு இருக்கும் போது நிவின் ஏதாச்சுமா வந்தாங்க. அன்னைக்கு எனக்கு மயக்கமே வந்துச்சு. நிவின் தான் என்னை கூட்டிட்டு போயிட்டு ஜூஸ் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு என்னை கொண்டு வந்து வீட்லயே விட்டாங்க. அப்போதான் நிவின்க்கு எல்லா ஒரு உண்மையும் சொல்ல வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. அதனால நான் சொல்லிட்டேன். அன்னைக்கு தான் எனக்கு என்னமோ யமுனா வந்து கார்ல போறத பார்த்திருப்பா, அதை வச்சுதான் வீட்டுல வந்து சண்டை போட்டிருப்பா. இப்பதான் எனக்கு எல்லாமே புரியுது. காவேரி போயிட்டு யமுனா கிட்ட, இங்க பாரு யமுனா, நாங்க ரெண்டு பேரும் பிரிஞ்ச மாதிரி நீங்க ரெண்டு பேரும் பிரியவே கூடாது. நீ வந்து நிவினை முழுசா நம்பி அவங்க கூட சேர்ந்து வாழ்றதுக்கு வழிய பாரு, அதை விட்டுட்டு தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்காத. யமுனா வந்து கண்ணெல்லாம் தொடச்சிட்டு, அக்கா சாரிங்கக்கா, நான் தான் தேவையில்லாம உங்க மேல சந்தேகப்பட்டேன். இப்பதான் உங்களை பத்தி எனக்கு நல்லாவே புரியுது. அக்கா சாரிங்கக்கா, இதுக்கு மேல நான் எந்த ஒரு தப்புமே பண்ண மாட்டேங்க்கா அப்படின்றாங்க. காவேரி வீட்டுல இருக்கவங்க எல்லாத்துக்கிட்டையும் தான் பிரெக்னண்டா இருக்காரு சொல்றாங்களா என்னங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.